வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்னென்னா வியாழக்கிழமை குரு பகவான் ஆசீர்வாதத்துடன் கோலத்தை போட்டு இன்றைக்கி கதை இல்லைங்க. இன்றைக்கி வீட்டில் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு, இன்றைக்கி நாங்கள் என்ன ஓப்பன் பண்ண போகிறோம், சர்ப்ரைஸாக இருக்குது. அதையும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. என்ன விஷயம்னா, இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு சரி கோலம் போடுவோன்ட்டு கோலம் போட்டாச்சு. கோலம் போடுறதுக்கு விடிஞ்சிருது, 7 மணி ஆகிடுச்சா. நல்லா வெளிச்சமாக இருக்குது பார்த்திங்களா. சரி வெளிச்சம் ஆயிடுச்சுன்னு கொசு பயங்கர கொசு கடிக்கும். எப்போயுமே நாங்கள் ஒரு சாம்பிராணி எடுத்து வச்சு பொருத்தி வச்சுருந்தாங்க கோலம் போடுவோம். அந்த கொசுக்கு பயம், அவ்வளோ பயம். கொசு அப்படி கோலம் அப்படியே அப்பிரும் ஃபுல்லாக. சரின்ட்டு ஒரு சாம்பிராணி வச்சு பொருத்திட்டு ஒரு சின்ன கோலத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோலத்தை போட்டுக்கிட்டு உங்கள்கிட்டையும் பேசினா வெறும் கோலத்தை மட்டும் பார்க்கறதுக்கு உங்களுக்கும் போர் அடிக்குங்களா. அதனால சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கோலம் எப்படி இருக்குங்க, நான் போடுற கோலம் சின்ன சின்ன கோலமாக தான் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச கோலத்தை போடுறேன். அப்பப்போ பார்த்து பெரிய கோலம் போட்டால் அந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேக்கு. அதனால் சரி நமக்கு தெரிஞ்ச கோலத்தை குட்டி கோலத்தை போட்டு குட்டியாக கலர் பொடி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். அடுத்துங்க நாங்கள் என் பையன் அக்கா பையன் இன்றைக்கி இந்த தடவை சூப்பர் மார்க்கெட் மார்ச் 23 திறக்க போகிறாங்க. ஸ்ரீ சாய்ராம் சூப்பர் மார்க்கெட்டுங்க. கடை சூப்பராக இருக்குங்க. எல்லாமே கடையெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். மார்ச் 23 தான் ஓப்பன் பண்ண போகுது. சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் தெரிவிச்சுக்கிடுவோம். இந்த கடை எல்லாமே உங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் வாங்குகிறோம். நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கை தான். எல்லோரும் அந்த கடையில் நீங்கள் ஜாமான் வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களுக்கு வீடு தேடியே வந்துடும். நான் வாங்குறவங்களும் இருக்குது, வீட்டுக்கே வர வைக்கிறதுக்கும் கொரியர் பண்ணி விட்டுறலாம். எப்போ வேணாலும் எதுனாலும் எந்த டைம் எப்போனாலும் உங்களுக்கு உடனே சேர மாதிரி இருக்கும். பொருளும் தரமாக இருக்கும். எல்லோரும் வாங்கக்கூடிய மாதிரி பொருட்கள் தாங்க இருக்குது. அதில் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அனைத்து பொருள்களும் கிடைக்கும். ஆனால் விலை குறைவாக இருக்கும். தரம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நானும் போய் பார்த்தேன், பார்த்துட்டு தான் சூப்பராக இருந்துச்சு. சரி அதை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அதை தெரிவிச்சிருக்கோம். அடுத்து காலையில் டிஃபன் முடிச்சுட்டு கிரேப் ஜூஸ் போட்டு குடிச்சிங்க. கிரேப் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லதில்லை. அதனால் சரி அதையும் எனக்கு கிரேப் ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்பில் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. அதனால் பெப்பர் பொடி போட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு காலிஃப்ளவர் கிரேவி மாதிரி வச்சுங்க. ரசம் வச்சு காலிஃப்ளவர் கிரேவி பண்ணி வச்சு, காலிஃப்ளவர் கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஒரே ரசம் பருப்பு அப்படின்னு பண்ணுறத விட கொஞ்சம் கிரேவியாக நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட் மார்ச் 23 வைக்கும்போதுங்க நான் உங்களுக்கு லைவ் போடலான்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையில் எல்லாம் கடை திறக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க கடை எப்படி இருக்குன்னு. கடை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு மெயின்லே இருக்குது. அதை எல்லா மக்களுக்கும் வாங்கக்கூடிய வசதிக்கு ஏற்ப தான் அந்த தம்பி என் பையன் வச்சுருக்கான். அது மக்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லா மக்களும் அந்த சைடு ராமையன்பட்டியிலேருந்து சங்கரங்கோயில் போகிற ரோட்டில் தாங்க இருக்குது. மெயினில் தான் இருக்குது. அங்கனக்குள்ளே கடைகளும் சூப்பர் மார்க்கெட் எதுவுமே இல்லை. மக்கள் தள்ளி தான் போய் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு தம்பி இங்கே கடை வச்சுருக்கீங்க, எங்களுக்கு எல்லாம் உதவியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஊருக்கு எந்த மாவட்டத்துக்குனாலும் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். ஆனால் விலையும் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்கள் ஒத்துழைப்போடு தான், உங்களோட ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள் கடையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்புறம் அப்படியே சாயந்தரம் பயங்கர வெயில் அடித்ததா வத்தல் பொடி திரிக்கணும், நல்ல வத்தலாக திரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வத்தல் காய போட்டோம். அதில் சண்டு வத்தலை பூரா ஒதுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வத்தல்லாம் நம்ம திரிக்கக்கூடாது. அதனால் பிறக்கி ஒதுக்கி தள்ளி வச்சாச்சு. அந்த வத்தலை ஃபுல்லாக நல்ல வத்தல் மட்டும் பார்த்து வச்சுருக்கோம். ஒரிஜினல் வத்தல் நல்லா வெயிலில் போட்டு நல்லா 2-3 தடவை நல்லா காய போட்டு வச்சுருக்கேங்க. அந்த வத்தலை இப்படி நம்ம ஒடிச்சு பார்த்தோம்னா சட்டுன்னு ஒடியணும். அப்படி ஒடிஞ்சிருச்சுன்னா வத்தல் உள்ளுக்க இருக்க விதை கருப்பாகாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் மாடிக்கு போனோம்னா மரத்தை மாடியில் போய் பார்த்தப்போ அவ்வளோ பூ பூத்துருக்கு. அதில் ஒரு காயும் இத்தனை வருஷமாக நாங்கள் இன்னைக்கு தான் 2 வருஷமாக காய்க்க ஆரம்பிச்சோம். போன தடவை முதல் வருஷம் 2 காய் காய்ச்சதுங்க. அதுக்கு முந்தின வருஷம் 2 காய் தான் காய்ச்சது. நிறைய தடவை என்னன்னா சூப்பராக காய்ச்ச காய் நிறைய உங்கள் வீட்டில் எப்படி காய்ச்சிருக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் மாமரம் ஒரே ஒரு காய்க்கு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு என்ன அந்த இதில் வாழ்ந்த தடவை நிறைய காய்க்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும்.
வத்தலும் நல்லா வெயிலில் நல்லா சுண்டா திரும்ப போய் மொட்டை மாடியில் போய் காய போட்டு கிண்டி விட்டுருக்கு, நல்லா தூத்துட்டு தரையில், அப்போ தான் சூடு பொறுக்க அது இது இருக்குன்னு சொல்லி வத்தலை காய போட்டு வச்சுருக்குங்க. அடுத்து வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் பூ வாங்குவோன்னு சொல்லி பூ வாங்கி நாளைக்கு சுவாமிக்கு கட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லோரும் 23ஆந்தேதி கண்டிப்பாக கடைக்கு வாங்க. ராமாயண்பட்டி கடை பேர் வந்து ஸ்ரீ சாய்ராம். உங்கள் ஆதரவுக்கு நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். கடவுள் ஆசீர்வாதத்தோடு நல்லா நடக்கணும், உங்கள் ஆசீர்வாதத்தோடு நல்லா நடக்கணும். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தரேன், வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தந்துடுறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 23ஆந்தேதி வந்து மார்ச் 23 திங்கட்கிழமை ஸ்ரீ சாய்ராம் சூப்பர் மார்க்கெட் திறக்க போது நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். உங்கள் ஆதரவுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வாங்க மக்களே. வேணுங்கிறவங்க நான் நம்பர் தரேன். கடை ஓப்பன் பண்ணோடனே கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் நம்பரையும் உங்களுக்கு நான் தந்துடுறேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணலாம், வீடு தேடி உங்களுக்கு வந்துடும். பொருள் சூப்பர் தரமாக